அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சதீஷ்ராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமாக இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய அருளாளர்கள் அனைவருக்கும் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவனன்றோ என்று இந்த திருச்சபையை அற்புதமாக நிர்வகித்து கொண்டிருக்கின்ற அருளாளர்கள் அனைவருக்கும் சபையை அலங்கரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த தயவான நேரத்தில் தயவு வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் செய்ய இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம்னு வள்ளல் பெருமானார் சொல்லுவாங்க. அந்த தருணம் இந்த தருணமாக இருக்குது. அருள் நிறைஞ்சவங்க எல்லாருமே இங்கே கூடி தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டிடவும் சங்கத்தில் அடியேன் உன்னை பாடி ஆடவும் இச்சைகான் எந்தாய்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. அந்த அருள் வரிகளுக்கு ஏற்ப இது தங்கமாக இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்க ஒரு அற்புதமான அருள் பிரசாதம் நிறைஞ்ச இடம். நாம் எதுக்கு எல்லாருமே வள்ளல் பெருமானார் ரொம்ப உத்தமமானவர், அவரோட வழியை கடைபிடிக்கணும், அவரோட வழியில் நம்ம பயணிக்கணும், ஏன் அப்படி எல்லாருக்குமே அந்த உணர்வு வருது, ஏன் ஐயாவோட படம்லாம் இங்கே வச்சுருக்காங்க, எதற்காக இந்த நிகழ்வுலாம் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாமே நாம் சிந்திக்கும் பொழுது பெருமானார் எல்லா அருளாளர்களும் இந்த உலகத்துக்கு வந்து எல்லா நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லி வழிகாட்டினாங்க. ஐயா நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கார். அது எந்த பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஜீவகாருண்யம்ங்கிற ஒரு பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டால் நாம் எதை பயணிக்கணுமோ அதை ரொம்ப சிறப்பாக பயணித்து அடைய வேண்டிய அருள் நிலையை பரிபூர்ணமாக அடைய முடியுன்றதுக்காக வள்ளல் பெருமானார் நமக்காக கொடுத்த ஒரு பரிசு தான். நம்ம குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ கூட நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பரிசு கிடைக்கணும், ஒரு பரிசு ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது ஒரு ஆர்வத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது இல்லைங்களா. ஆனால் எல்லா பரிசுகளுமே உலகியல் பரிசுகளாக இருக்கும். அந்த பரிசுகள்லாம் நம்ம மாட்டிக்கிற மெடல் பரிசு எல்லாமே வந்து கண்களுக்கு தெரியும். வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்துருக்க அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிற பரிசு வந்து நாம் செயல் செய்யும் பொழுது நாம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அது அருளாக வரும். பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே நிறைய வாழ்க்கையில் பிறந்தாச்சுனாலே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்றதை எல்லாருமே சொல்லிட முடியாது. அருளாளர்களால் தான் அதை சொல்ல முடியும். உண்மையை உணர்ந்தவங்க தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு உண்மையை உணர்ந்துட்டவங்க நல்லா இருக்கேன், இறைவனோட அருளில் எவ்வளோ துன்பமும் வருது, வராமல் இல்லை, ஆனால் வர துன்பம் எனக்கு அப்படியே மலை மாதிரி வருது, அப்படியே பனி மாதிரி கரைஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு யார் சொல்ல முடியும்னா அருள் நிலையில் நின்று அந்த அம்மா நிறைய அருளை அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க நல்லா தலையாட்டுறாங்க. அவங்களால நல்லா அருளை அனுபவிச்சுட்டு இருக்க முடியுதுன்னு புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அருளை அனுபவிச்சிட்டோன்னு பாருங்களேன், நமக்கு வந்து எதுவுமே துன்பமாக தெரியாது, எல்லாமே இன்பமாகவே இருக்கும். ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறைவன் இதை என்னை பக்குவப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காருன்ற அந்த மனசில் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு ஜீவகாருண்யம்ங்கிற அந்த அருட்செயலை நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே நமக்கு அருள்மயமாக தான் இருக்கும். எல்லா உயிரையும் தன்னோட உயிராக பாவிக்கிற அந்த பாவனையே நமக்கு ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்கும். எல்லா உயிரையும் என்னோட உயிராக பாவிக்கணுன்ற அருள் உணர்வை நாம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தையும் ஒரு நல்ல அருள் உணர்வையும் நாம் அப்படியே ஒரு குழந்தை எப்படி குழந்தையிலேருந்து அப்படியே பொத்தி 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 நாம் வளர்க்குறோம், அதே போல் ஜீவகாருண்யம்ன்ற அருள் உணர்வை நமக்குள்ளே நாம் அப்படியே அதுக்கு நல்ல அழகான ஒரு
பிரசாதத்தை கொடுத்து 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 அந்த ஜீவகாருண்யத்தை நமக்குள்ளே வளர்க்கணும். அந்த வித்து நமக்குள்ளே விதைச்சிட்டு அந்த வித்து ஒரு காலகட்டத்தில் அது ஒரு விருட்சமாக மலரும் பொழுது அதிலிருந்து வர எல்லாத்தையும் எல்லா உயிர்களும் அனுபவிப்பாங்க. அவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா உயிர்களும் அனுபவிக்கிற அளவுக்கு நாம் ஒரு நல்ல வித்தாக இருக்கணும். உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே இறைவன் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு ஆற்றலுக்காக தான் அனுப்பி வச்சுருக்கார். ஏதோ நீ வீணாக போகணுன்ட்டு இறைவன் எதையுமே படைக்கலை. எல்லாமே நாம் நினச்சிக்கிறோம் நம்ம பெற்றவர்கள் தான் நம்மை பெற்றெடுத்தார்கள்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தோஷத்தில் இந்த உலகத்துக்கு நாம் வரோம். ஆனால் நமக்குள்ளே எல்லா விஷயத்தையும் உருவாக்கி நமக்கு கண், காது, மூக்கு, நாக்கு, நமக்கு பசிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும் பொழுது அதற்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் ரொம்ப இதமாக இறைவன் கொடுத்து நமக்கு உள்ளே அப்படியே நடுக்கம் இருக்கும் பொழுது நம்மளை இறைவன் உள்ளே அப்படியே தடவி கொடுத்து நடுங்காதப்பா, நீ ரொம்ப பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு அமுத காற்றெல்லாம் வீசி இறைவன் இந்த உலகத்துக்கு நம்மளை கொடுக்குறார். அப்போ இவ்வளோ தூரம் இறைவன் நமக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன பொருள் யாருன்னா கொடுத்தா கூட ரொம்ப நன்றின்னு சொல்கிறோம். அது நம்ம மனித இயல்பு. அப்போ இறைவன் இந்த உடம்பை நமக்காக கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி எதுவாக இருக்குது? நன்றல்லது நன்றே மறப்பது. ஆனால் நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது இல்லையா? எல்லாருமே நாம் நன்றி விசுவாசமாக இருக்கணும், நன்றியை மறக்கவே கூடாது. நாம் ஜீவகாருண்ய செயல்பாடுகளை செய்வது தான் இறைவனுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறது. அவர் எல்லா உயிர்லேயும் நானே இருக்கேன், எங்குமா நானே இருக்கேன், எல்லாமுமா நானே இருக்கேன், எவ்விதமாகவும் நானே இருக்கேன். அதனால் எல்லா உயிரையும் என்னோட உயிரை போல் பாவித்து நேசித்து அந்த உயிர்களுக்கு இதம் புரிகின்ற உணவு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு உயிரும் படுகின்ற அந்த ஆனந்தம் இருக்கு இல்லையா? ஒரு தாய் தான் ஒரு குழந்தைக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உணவு கொடுப்பாங்க. அதுபோல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயை போல உணர்வை வளர்த்துக்கணும். நான் மற்ற உயிர்களுக்கு, பசிக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்க வேண்டியது என்னோட முக்கியமான கடமைங்கிறத நாம் எல்லாமே சிரமேற்கொண்டு அந்த ஜீவகாருண்யத்தில் அப்படியே தழைச்சி அருள் உணர்வை நமக்குள்ளே ஏந்தி. ஜீவகாருண்யம்ங்கிறது உணர்வு. அது ஏதோ ஒரு ஜீவகாருண்யம் செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும் அப்படிப்பட்டது கிடையாது. ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வை நாம் அப்படியே ஒவ்வொரு துளியும் வளர்த்து 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 நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இறைவனால் இது என்னால் செய்யப்படுகின்றது அந்த உணர்வோடு செய்கின்ற பொழுது அது 100% ஒரு பரிபூரணமாக இறைவனோட பாதத்தில் போகுது. இறைவனுக்கு நாம் செய்கிற நன்றியே அதுதான். இறைவன் இந்த உலகத்துக்கு படைச்சி மற்ற ஜீவராசிகளோட மற்ற ஜீவராசிகளுக்கு நான் மேன்மை நிலை அடையணும், எனக்கு முக்தி கிடைக்கணும், எனக்கு சித்தி கிடைக்கணுன்ட்டு அவங்களுக்கெல்லாம் சிந்திக்க தெரியாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் எனக்கு முக்தி கிடைக்கணும், நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன செய்ய போகிறேன், என்னோட நிலை என்ன, என்னை சுற்றி இருக்கவங்களோட நிலை என்ன, இந்த உலகத்தோட நிலை என்ன, இதெல்லாம் சிந்திக்கிற அறிவு மனிதர்களுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த சிந்திக்கிற அறிவு வந்த நாம் எல்லாருமே மெய்யறிவு பெற்றவர்களாக ஆகிறோம். மெய்யறிவு பெற்ற நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கணும். அந்த ஆண்டவருக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறது தான் அவர் மேலே பக்தி செலுத்தணும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி இறைவன் பால் பரிபூரணமான பக்தியை நாம் வளர்த்துக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட ஒரு பரிபூரண கடமையாக இருக்குது. இறைவன் மேலே பக்தி செலுத்தும் பொழுது நானாகவே இல்லை, நீயாக தான் இருக்க அப்படிங்கிற நிலையை நாம் வளர்த்துக்கணும். இன்றைக்கி நாம் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த பக்தியை நாம் சொல்லி கொடுக்கணும். நம்ம பேரன் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க பாட்டி கூட படுத்துக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, என்னோட மாமியார் அவங்க கூட படுத்துக்கிட்டு நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் 12-1 மணி வரைக்கும் சார் கார்ட்டூன்லாம் பார்க்குறது, 10 மணி வரைக்கும் அவங்க சீரியல் பார்ப்பாங்க. அது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11-12 மணி வரைக்கும் இவர் கார்ட்டூன் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு ஒரே குஷியாக இருக்கிறது. அதுக்கப்புறமா ஏன்னா குழந்தைங்களெல்லாம் நமக்கு பக்தி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சுன்னு பாருங்களேன், அவங்க அந்த வசப்பட்டுடுவாங்க. குழந்தைங்க மாதிரி தான் நம்ம, அதை விட குழந்தையாக இருக்கும். நம்மளுக்கும் பக்குவம் தேவைப்படுது. நம்மளையும் பக்குவப்படுத்திட்டு சரி என்ன பண்ணலாம், இவனை நம்ம படுக்கும்போது இவனுக்கு ஒரு மணி நேரம் வள்ளலாரோட பாட்டை போட்டு கேட்கட்டும். வள்ளலார் பாட்டு கேட்டுக்கிட்டே உறங்கும் பொழுது அந்த உணர்வு அருள் உணர்வாக மாறும்.
தானாகவே அவருக்கு என்ன வயசாகுது, அவருக்கு வயசுனோ 3.5 வயசு தான் ஆகுது. சரி, அருள் உணர்வு கொஞ்சம் பக்குவத்துக்கு வரோன்னு சொல்லிவிட்டு 1 மணி நேரம் இவரை வந்து உங்கள் கூடவே படுக்க வச்சுக்கோங்க. இரவில் நல்ல பிரார்த்தனையில் இருக்கும் பொழுது குழந்தை சீக்கிரத்தில் மாறிடுவான்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் கதவெல்லாம் சாத்திட்டு, என்னப்பா பாட்டு போடலான்னா நான் தாண்டா ஆம்பளை போடலாம் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு, ஏன்னா 3.5 வயசு தான் ஆகுது, அந்த அளவுக்கு குழந்தை தெளிவாக இருக்குது. அப்போது அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்புறம் 1 மணி நேரம் வள்ளலார் பாட்டெல்லாம் போட்டு அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பக்குவம் வந்துட்ட பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கிட்டுறாப்புல, காலையில் எழுந்து சரியாக நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு போகிறாப்புல. முதல்ல அப்போல்லாம் வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கினா எல்லாத்துக்கும் பகிர்ந்து ஜீவகாருண்யத்தோட பெற்றோர்கள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு குழந்தைக்கு முழுசாக கொடுத்துட்றாங்க, இன்னொரு பேக்கெட்டு இன்னொரு குழந்தைக்கு. அந்த குழந்தை எதெல்லாம் கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறோம். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த பகிர்தல் குணமே இல்லாமல் போகுது. முதல்ல தாய் தந்தையருக்கு கொடுக்கணுன்றதே சொல்லி கொடுக்கறதில்ல, எடுத்தோன்னா எடுத்துக்கோ அப்படின்றது. அதுவே வந்து அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு பேக்கெட் கொடுத்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ணும். அந்த பகிர்தலில் வந்து குடும்பத்திலேருந்து அது வளரணும். அப்போ தானே அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா ஜீவகாருண்யமாக இருக்கும். நீ உனக்கு இருக்க ஆகாரத்தை எல்லா ஜீவர்களுக்கும் கொடுக்கணும், குருவிக்கு கொடுக்கணும், காக்காவுக்கு கொடுக்கணும், அதுங்களுக்கும் பசிக்கும். அந்த அளவுலேருந்து அவங்களுக்கு ஜீவகாருண்யம் வளர்க்கணும். நம்ம சாப்பாடு கொடுத்தா கூட அதிகமாக கொடுத்து உன்னோட நண்பர்களுக்கெலாம் இதை பகிர்ந்து கொடுமா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து குழந்தையிலேருந்தே அந்த ஜீவகாருண்யத்தை குழந்தைங்ககிட்டையும் வளர்த்து ஒவ்வொருத்தரும் அதில் மட்டும்தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், சாப்பாடு கொடுத்து சோம்பேறி ஆகலையான்னு சொல்லிட்டு. அவங்கள சோம்பேறி ஆக்கிறதுக்கு நீங்கள் ஜீவகாருண்யம் செய்கிறீங்களேன்ட்டு கூட நிறைய கேள்விகள் வரும். ஏன்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்ற இடத்துக்கு வந்து இன்ஜினியரு, டாக்டர், வக்கீல் அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. இயலாமையில் இருக்கிறவங்க, அறிவு பக்குவம் குறைச்சலாக இருக்கிறவங்க, வாழறதுக்கு வழி தெரியாதவங்க, இதுதான் நல்ல பாதைன்னு பயணிக்க தெரியாதவங்க, அறிவு குறைச்சல் இருக்கவங்க, மன வளர்ச்சி இல்லாதவங்க, அவங்கெல்லாம் தான் வருவாங்க. ஆனால் அவங்க வரும் பொழுது நாம் தாய்மை உணர்வோடு அவங்களுக்கு கொடுக்குற அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்க காலத்தால் அவங்களுக்குள்ள அந்த ஜீவகாருண்யம் மலர்ச்சி அடையும். அந்த மலர்ச்சி தான் ஒரு திருவுரு மாற்றத்தை அவங்களுக்குள்ளே உண்டு பண்ணும். அவங்களுக்குள்ள அந்த திருவுரு மாற்றம் நடக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளை சுற்றியும் அந்த அருள் விஷயத்தை நம்ம நல்லா அனுபவிக்க முடியும். ஏன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் எதில் கிடைக்கும்னு சொன்னால் அது ஜீவகாருண்யத்தில் தான் கிடைக்கும். நம்மளோட ஆன்மா இந்த பக்கம் வந்து உலகம் இருக்குது, இந்த பக்கம் இறைவன் இருக்கார். அப்போ நாம் இந்த உலகத்தை இறைவன் கொடுத்து இதில் நீ தெளிஞ்சு பக்குவப்பட்டு ஆன்மாவோட அருள் நிலையில் கலக்கணும் அப்படின்னா அதற்கு அருட்பெருஞ்சோதி பூரண அருள் நமக்கு வேணும்னு சொன்னால் அதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் என்னால் முடிஞ்ச ஜீவகாருண்யத்தை மற்ற உயிர்களுக்கு இதம் புரிவேன், எந்த காரணத்தை கொண்டு என்னோட பசிக்கு இன்னொரு உயிரை கொல்லாமையும் மற்ற உயிர் பசிக்கும் பொழுது அதுக்கு ஆகாரம் கொடுப்பது மட்டுமே என்னோட தலையாய லட்சியம் சொல்லிட்டு நாம் எல்லாருமே நிச்சயமாக வாழும் பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் சத்தியமாக பூரணமாக கிடைக்கும். அந்த பூரணத்தை நாம் எல்லாருமே அனுபவிக்கலாம். அந்த பரிபூரண சத்து சித்து ஆனந்தத்தை எப்போ அனுபவிக்க முடியும்னா ஜீவகாருண்யத்தில் நாம் தோய்கின்ற பொழுது தான் அனுபவிக்க முடியும். அது நாம் குழந்தையிலேருந்தே எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். அதில் வர ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரிபூரண நிறைவு அதில் நாம் அனுபவிக்க முடியும். குழந்தையிலேருந்தே நல்லது செய்யணும், நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்குற மனசை வளர்த்துக்கணும், எடுக்கிற மனசு இருக்கக்கூடாது, நமக்கு கொடுக்குற மனசு தான் இருக்கணும், எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தா மாதிரி நம்ம நினைக்கணும், எல்லாரையும் ஒன்றா பாவிக்கணுன்ற எல்லா நல்ல குணங்களையும் குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்க அவங்க ஒரு அருள் குழந்தையாக வளருவாங்க. அவங்க அருள் குழந்தையாக வரும்பொழுது அதுதான் வந்து ஒரு பெரிய ஜீவகாருண்யமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இங்கே நல்ல ஜீவகாருண்ய உணர்வு இருக்கிற அருளாளர்கள் தான் இங்கே நிறைஞ்சு இருக்காங்க. ஜீவகாருண்ய அருளாளர்கள் நிறைஞ்ச சபையாக இருக்க இந்த சபைக்கு வந்ததில் ஒரு பெரிய நிறைவு. ஐயாலாம் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பெரிய மனசோட, ரொம்ப அற்புதமாக இங்கே ஜீவகாருண்ய செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதில் இணைஞ்சிக்கோங்க. 1 கிலோமீட்டருக்கு ஒரு தர்மசாலை இருக்கணும். சென்னையை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு, ஏன்னா முடியாதவங்க, தள்ளாடுறவங்க,
இயலாதவங்கெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடியாது. இங்கே கூட முதியோர் பணம் கொடுத்தாங்க. அவங்களால பேங்க்குக்கு போய் இருந்து அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு. அது எவ்வளோ பெரிய சேவை. அந்த சேவை ரொம்ப எல்லாத்துக்கும் தேவையாக இருக்குது. அப்போ அவங்க கையெல்லாம் நடுங்குது, நிறைய பேருக்கு முடியல. அப்போ அவங்க அந்த முதியோர் பணம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படிலாம் இருக்கும் பொழுது சாத்தியமாக இருக்காது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு தர்மசாலை இருக்கணும். அப்போ எல்லா ஊரெல்லாம் தர்மசாலையாக இருக்கணும். எல்லா பக்கமும் இயலாதவர்கள் இயலாமல் இருக்கிறவங்களாம் கொடுக்கும் பொழுது பரீட்சை எடுக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. பரீட்சை எடுக்கிறவங்க கூட பாப்பா அவங்க என்னப்பா நல்லது தானப்பா பண்ணுறாங்க, நம்ம அவங்கள துன்புறுத்தக்கூடாது, நம்மளால் முடியறத கொடுக்கலாம். அப்போ உலகமே சேமம் ஆகிடும். அப்போ உலகமே நல்ல குணம் வளர்ந்துருச்சுன்னா வக்கீலுக்கு வேலை இல்லை, அதுக்கப்புறம் காவல்துறைக்கும் வேலை இருக்காது, மருத்துவருக்குமே வேலை இருக்காது. இந்த வேலையெல்லாம் தவிர்க்கப்பட்டு எல்லாரும் அருளாளர்களாக மாறுகின்ற பொழுது எல்லாருமே அருள் நிலையில் பழுத்து பக்குவப்பட்டு உலகமே அந்த அருள் நிலையை அடையணுன்றது தான் நம்ம வள்ளல் பெருமானாரோட நோக்கம். அவர் இந்த உலகத்துக்கு வருவிக்க விட்டுற நோக்கமும் அதுதான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னா என்ன விஷயத்தை கற்றுக்கணும்னு சொன்னால், பிற உயிர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோன்ற ஜீவகாருண்யத்தை நான் கற்றுக்கிட்டு அதை நான் கொடுக்கணும். அதை அந்த நிலையில் தெளிஞ்ச பிறகு இறைவன் மேலே என்னோட பக்தியை நான் ரொம்ப தெளிவாக வளர்த்துக்கணும். இறைவனோட பக்தியை வளர்த்துக்கிட்டு ஜீவகாருண்யத்தில் தோய்ந்து இறைவன் பால் பக்தியோடு அவரால் தான் நான் இருக்கேன், நான் எந்த செயல் செஞ்சாலும் இறைவனோட அருள் தான் என்னை செய்ய வைக்குது அப்படின்னு இறைவனோட அருட்பாதத்தை நல்லா பற்றி கொண்டு எல்லா உயிர்களுக்கும் ஒரு அருள் பிரசாதத்தை கொடுக்குற பாக்கியத்தை நாம் எல்லாருமே வளர்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் அப்படி வளர்த்து இந்த உலகம் முழுக்க ஜீவகாருண்யம் வளரணும். வள்ளல் பெருமானார் வருங்காலம் சன்மார்க்கம் சொல்லியிருக்காங்க. சன்மார்க்கம் வளர்ந்துடுச்சுனாலே என்ன அர்த்தம்? சன்மார்க்கம் வளர்ந்துருச்சுனாலே ஜீவகாருண்யம் வளரப்போகுது. ஜீவகாருண்யம் வளர்ந்தாலே பசி இல்லாத உலகம் வந்துட போகுது. பசி இல்லாமல் இருந்துருச்சுன்னா தயவு, அன்பு, கருணை, அருள் மழை பொழிந்து எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடச்சிரும். அடுத்தது ஜீவகாருண்யம் நிறைஞ்ச பிறகு ஞான பாதைக்கு போகணும். அதனால தான் ஐயாவும் தர்மசாலையை முதல்ல நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நான் ஏன் வந்தேன்ற அந்த ஞானம் சத்திய ஞான சபையாக இருக்குது. எனக்குள் சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் சத்திய ஞான சபையை நமக்குள்ளே காணறதுக்கு நாம் பயிற்சி எடுத்துக்கணும். அந்த முயற்சி தான் ஜீவகாருண்யமாக இருக்குது. அந்த ஜீவகாருண்ய முயற்சியோட முழுமையான பக்தி செலுத்தினால் நமக்குள்ளே இருக்க சத்திய ஞான சபையை நாம் ஒவ்வொருத்தரும் கண்டு கழிக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியான நிறைவான தருணம். இங்கே வந்த எல்லாருமே இறைவனோட அருளால் தீர்க்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திக ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க 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 மகிழ்ந்த அருள் துணையால் இன்புற்று வாழ்க. இவர்களோட தொண்டு மேலும் மேலும் சிறந்து விளங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் பரிபூரணமாக விளங்கும். மக்கட்செல்வங்கள் யாவரும் கல்வி கேள்வியில் கடலினும் சிறந்து தயவு கருணை அருள் ஒழுக்கம் நிறைந்து விளங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கட்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் நன்றி. ஐயா அந்த குழந்தைங்கள வர சொல்லி